இதெல்லாம் வந்து இந்த அம்மா பேசுறதுக்கு யாரு? இந்த இப்போ வரும் இதில் கமெண்ட்டில் இந்த மாதிரி ரொம்ப ஒழுங்கு, இவங்க கஞ்சா வச்சுருந்தாங்க, இவங்க பார்த்தாங்க நான் கஞ்சா வச்சுருந்ததை. ஏன்னா நல்லா தான் அந்த பையன்கிட்ட, அந்த கமருத்தீன் கிட்ட நல்லா பேசிக்கிட்டு பேட் டச் எனக்கு தெரியுது அப்படின்ற. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தப்பாக இருக்குது. வெளியே தான் கண்டென்ட் வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி அப்படி சொல்லவே கூடாது. கண்டென்ட் தான் எல்லாமே. நீங்க வாழ்றது தான் வந்திருக்கீங்க. லைவ் வாழ்றதுக்கு எப்படி ஒரு 100 நாள்ல வாழ்ந்து செத்து போயிடுமா? என்ன முட்டாள்தனமான பேச்சுது? விஜய் டிவி ஆகட்டும், அவங்கள தான் வின் பண்ண வைப்பாங்க. குக் வித் கோமாளியில் அவங்க வந்தாங்க, அந்த என்னது பெஸ்ட் குக்கிங் அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்கெல்லாம் அந்த ஷெஃப்பை வச்சுக்கலாம் கற்றுக்கிட்டாங்க. அப்போ அப்படி கற்றுக்கிட்ட வந்தவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கணுன்னா நான் கூட ஒரு 10 ஷெஃப் வச்சு கற்றுக்கலாமே. எனக்கு அதுக்கு மேலாம் இருக்க முடியாதுங்க, தலை வலிக்குதுங்க, இந்த பசங்களோட சண்டை போட முடியாது, எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க ஒரே ஒரு வார்த்தை ஏன்ட்டானா நான் 25 கெட்ட வார்த்தை பேசுவேன். நீ இப்போ இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுகிறேன்னா அங்கே இருக்கிறாங்கன்னு அவங்க பயப்படலாம். இதுவே நீ மற்ற இடத்துல கூட உங்களை திருப்பி ஈக்குவலாக கேட்பேன், டபுளாக கேட்பேன். நான் கேட்பாங்க யாராக இருந்தாலுமே இல்லையா? இவங்க எல்லாமே வெளிலேருந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இவங்க மார்னிங் கொடுத்துன்னு இருப்பாங்க. வெளியே என்ன நடக்குது தெரியுமா எல்லாம் அப்படின்னு இது மாதிரி கொஞ்சம் மிரட்டினே இருப்பாங்க. உடனே இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்வதி மாதிரி ஆளுங்கெல்லாம் அப்படி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அவங்க கூட பிக் பாஸ் பற்றி டீட்டெயிலாக பேசுறதுக்கு ஷகிலா மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். பிக் பாஸ் சீசன் 9 25 டேஸ் முடியுது மேம். லைக் ஒரு 25 டேஸான ஒரு கம்பல்ஷன் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீஷன் முடியுது. முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து கேட்கலான் இருக்கேன். 2 வாரம் முடிஞ்சிருக்கு. மீன் 2 சாட்டர்டே சண்டே விஜய் சேதுபதி சார் பற்றி. ஸோ விஜய் சேதுபதி சாருடைய ஹோஸ்டிங் பற்றி உங்களுடைய கருத்து என்ன மேம்? அவரும் அதில் சம்பளம் வாங்கி வேலை செய்கிறவர் தான். அவர் தான் பிக் பாஸும் கிடையாது, அவர் பிக் பாஸோட அண்ணனோ தம்பியோ கிடையாது. ஸோ அவரோட வேலை என்னென்னா, இவங்க வீக்லி அவருக்கு பார்க்க டைம் இல்லைன்னா பார்த்ததை வந்து இது இந்த கொஸ்டின்ஸ் கேட்க சொல்லி டாக் பேக் இருக்குது. அந்த டாக் பேக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கொஸ்டின்ஸை ஆல்ரெடி சொல்லிடுவாங்க. அதை சார் இதை கேளுங்க, அங்கேருந்து என்ன ரிப்ளை வருதோ அதை வச்சு கேளுங்கன்றது தான் அவரோட வேலை. அதுதான். அதை விட்டுட்டு அவர் ரொம்ப பாஸியாக வந்து பண்ணணும், அவர் வந்து நம்மளை இப்படியெல்லாம் அப்படி கேட்கணும் இப்படி கேட்கணுன்னா முடியாதுங்க. அது அவரோட வேலை கிடையாது. அவங்க உள்ளே இருக்கிறவங்க கண்டஸ்டன்ஸ் என்ன, இவங்க சொந்தக்காரங்களா, இவர் பிள்ளைங்களா, யார் அவங்க? அவரோட டியூட்டி என்னன்னா இங்கே கேட்க சொல்றது அவர் கேட்குறாரு. சார் அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக கேட்குறீங்க, கொஞ்சம் ஹார்ஷாக கேளுங்கன்ன உடனே அவர் எப்படி ஹார்ஷானா உங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் உட்காருங்க. இதுதான் பயங்கர ஹார்ஷு அவர் விஷயத்தில். ஸோ கமல் அண்ணா இதை ஹோஸ்ட் பண்ணார், அது நல்லா இருந்தது. ஏன்னா அவர் மகா நடிகன். அந்த டாக் பேக்கையும் வாங்கி அவர் பேசுகிற மாதிரியே பேசுகிறதால அவர் மகா நடிகன். இவர் நல்ல நடிகர், இன்னும் அந்த அளவுக்கு நடிக்கிறதுக்கு வரலை, அவ்வளோதான் நான் சொல்லுவேனே தவிர பர்சனலாக எனக்கு வந்து அவர் எப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டால், ஏன்னா அவர் ஏங்க இப்போ நீங்கள் ஸ்கிரிப்டை கொடுத்து அந்த டைலாகை கொடுத்து நீங்கள் பேசுங்க, நீங்கள் விஜய் சேதுபதி சொல்லுங்கள், அவரை மாதிரி பேசவே முடியாதுங்க. அவரது ஒரு தனி ஸ்டைலில் பேசிடுவார். பட் இது அப்படி கிடையாதுல்ல. அதனால நான் பர்சனலாக அவரை விமர்சிக்க விரும்பலை. சொல்லிட்டு இவ்வளோ விமர்சிச்சுட்டு அது வேற விஷயம். கம்பேரிசன் கிடையாது, பட் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 6 சீசனாகவே நம்ம கமல் சார் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, 2 சீசனாக விஜய் சார் பண்ணியிருக்காங்க. என்னென்னா கமல் சார் வந்துட்டு ஏதாவது குறைகள் சொன்னாலும் கொஞ்சம் ஆசை சொன்னாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தட்டி கொடுத்து தான் உட்கார வைப்பாங்க. பட் இவர் வந்து என்னன்னா நீங்கள் பேசவே தேவையில்லை, உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்டு, நீங்கள் உட்காருங்க, வேற யாரும் கமல் சார் மாதிரி இவரை மதிக்க மாட்டேன்றாங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ். ஆமா, ஒரு பொண்ணு பாருங்க, ஒண்ணு மரியாதை கேட்டு வாங்கக்கூடாது ப்ரோ, இல்லையா? இப்போ கமல் சார் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அப்படி உட்காந்துட்டோ கால் மேல கால் போடும்போது எனக்கு பயங்கர கோவம் வரும். கான் டவுன், என்ன பேசுறாங்க அப்படி அப்படின்னு. ஆனா அது இப்போ ஆடியன்ஸான பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு கோவம் வந்துச்சு. இப்போ இவரே ஏன் உட்காந்து நீங்க பதில் சொல்றீங்க, நீங்க ஏன் எந்திரிக்கல, மரியாதை கேட்டு வாங்குறதா? ஆமா, புரியுதா? அதனால மரியாதை கேட்டு வாங்கக்கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு சைடு தப்பா இருக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்க தப்பா தான் இருக்குங்க, தப்பா தான் இருக்கு. அதுவே ரஜினி சார் அங்க வந்தாருன்னா எப்படி பேசுவாங்க, கமல் அண்ணா வந்தா எப்படி பேசுவாங்க, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ
அந்த உள்ள இருக்கிறவங்க கத்துக்குட்டிங்க வந்து இவங்கள இப்படிதான் நினைச்சிருக்கிறாங்க விஜய் சேதுபதிய. யாரை தான் விமர்சனம் பண்ணல. கமல் சார் வந்து ஷேர்வானி போட்டு வந்தா சுடிதார் போட்டு வந்தாருன்றாங்க. என்னதான் ட்ரெஸ்ஸை போடுறது? ஓகே. கண்டஸ்டன்ட்ஸ் விஜய் சேதுபதி சார் அது ஓகே. பட் என்னன்னா, உள்ள வந்து நெறைய விஷயங்கள் நடக்குது. அத பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம் மேம். இந்த அடல்ட் கன்டென்ட் சண்டைகள் இதெல்லாமே தாண்டி இருக்கு. பட் ஒருத்தன் கேள்வி கேட்கும்போது விஜய் சேதுபதி சார் என்ன சொல்றாருன்னா, அடல்ட் கன்டென்ட் ஆகட்டும், இல்ல சண்டை ஆகட்டும், இது மாரி டெலிவிஷன்ல அந்த 1 ஹவர் எபிசோட்ல நீங்க இந்த மாரி காமிக்கும்போது, வீட்ல வந்து ஃபேமிலியோ, குழந்தைகளோ உட்காந்து பார்க்குறாங்க. ஸோ அது வந்து விஜய் சேதுபதி சார் கிட்ட கேட்கும்போது, நீங்க சேனல் மாத்திரலாமே அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன? இத நாங்க முன்னாடியே சொல்லலையா? இப்போ விஜய் சேதுபதி சாருக்கு வந்து டாக் பேக்ல சொன்னது தானங்க அவர் அங்க சொல்றாரு. இத நான் வந்து ஃபர்ஸ்ட் இது நம்ம சேனலுக்கே பிக் பாஸ் ஆரம்பிச்ச உடனே அந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் பார்த்து நான் சொல்லலையா? இது விஜய் டிவிக்கு அழிவு காலம் நான் சொல்லலையா? நான் மட்டுமா? பட் இவரு ஹோஸ்ட்டா இருந்துகிட்டு ஏன்னா சேனலுக்காக பண்றாங்கல்ல. அவரே வந்து நீங்க சேனல மாத்திருங்க அப்படின்னு சொல்றது, அவர் சைடுல இருக்கிற இன்னும் மரியாதை கொஞ்சம் கம்மி பண்ணுதோ? இல்ல, சேனல் இல்ல. சைடுல இருந்து இதுவா இருக்கோ? அவர் வந்து அவ்வளோ இதுவா பேசுறாராம். அவ்வளோ ஓப்பனா இருக்காராம். அவருக்கு வந்து இந்த விஜய் டிவியாலயோ, பிக் பாஸாலயோ அவருக்கு வருமானம் தேவையில்ல. அந்த அளவுக்கு அவர் வந்து அப்படி காமிச்சுக்கிறாரு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே மேம். இப்போ வந்து இந்த 25 டேஸ் முடிஞ்சிருக்கு. இந்த 25 டேஸ் வந்து உங்களுடைய நீ ஒரு சந்தோஷமா கேட்கறியா? கஷ்டமா கேட்கறியான்னு எனக்கு புரியல. 25 டேஸ் முடிஞ்சிருக்கு. மேம் இல்ல மேம் சொல்லும்போது தெரியுது. 25 டேஸ் அந்த மாரி இருக்கு மேம். 25 டேஸ் வந்து சின்ன மேட்டர் தான். பட் அந்த 25 டேஸ் பாருங்களேன், கடந்து வந்துட்டோம் பாருங்களேன் அப்படின்ற மாரி இருக்கு. ஆமா. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. டெய்லி அந்த பிக் பாஸ் பார்க்கும்போதும் சரி, சில பேர் ரொம்ப இரிட்டேட் பண்றாங்க. அந்த மாரி ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இவங்கலாம் உள்ள இருக்காங்களே அப்படின்ட்டு. இந்த 25 டேஸ் நீங்க பார்த்துருக்கீங்களா? எப்படி போகுது? உங்களுடைய ஃபேவரைட் கண்டஸ்டன்ட்ஸ், இரிட்டேட் பண்ற கண்டஸ்டன்ட்ஸ் இந்த 25 டேஸ்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லங்க. அந்த அந்த மட்டும் நான் போமாட்டேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அ பிக் பாஸ் ஸ்கிரிப்டடுன்னு நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்கீங்க. ஸ்கிரிப்டட் கிடையாது. ஓரளவுக்கு ஆனா இருக்கு. ம். யார எப்படி இரிட்டேட் பண்ணணும்னு அங்க கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு சொல்லுவாங்க. நீங்க ஜாஃபர இப்போ அழ வைக்கிறீங்க. அதான் உங்களோட டாஸ்க்ன்றுவாங்க. இப்படிதான் நடக்கும் இது. நான் உள்ள இருந்ததால சொல்றேன். இல்லன்னா எனக்கு தெரியாது. ஸோ இதுதான் இப்படிதான் இருக்குமே தவிர, அப்போ இப்ப இதுல வந்து வின்னர் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓ! அப்ப அது வின்னர்லாம் ஃபிக்ஸ் ஸ்கிரிப்டட் தான பண்ணிடுவாங்க. மேம். ஏங்க ஸ்கிரிப்டட்னா என்னங்க? உள்ள இப்போ நடக்குது. நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்கள இத பண்ண சொல்றேன்னு வைங்களேன். உங்கள போய் நான் வந்து கிச்சடி பண்ணுங்கன்றேன். நீங்க என்கிட்ட ரைஸ் கிச்சடியா, இல்ல ரவா கிச்சடியான்னு மட்டும் கேட்கல. ஏதோ ஒண்ணு போய் பண்றீங்க. ஸோ அங்க எங்க ஸ்கிரிப்டட் வருது? ஓகே. நீங்க சொன்னத நான் செய்றேன். இந்த மாரி புரியுதா? தான் செய்யணும் அப்படின்னா அது அதுதான் ஸ்கிரிப்டட். டிஃபரன்ஸ். ஸோ அந்த மாரி இதெல்லாமே வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான். நான் இத நம்பவே மாட்டேன். ஏன்னா, நான் போன பிக் பாஸ் எல்லாமே என்ன 2வது வாரம் அனுப்பிச்சிடுறதும், 3வது வாரம் அனுப்பிச்சிடுறது அஃப்கோர்ஸ் அத நான் கேட்டுட்டு தான் போறேன். எனக்கு அதுக்கு மேலலாம் இருக்க முடியாதுங்க. தலை வலிக்குதுங்க. இந்த பசங்களோட சண்டை போட முடியாது. எனக்கு பிடிக்காது. ஏன்னா, அவங்க ஒரே ஒரு வார்த்தை ஏன்ட்டாங்கன்னா, நான் 25 கெட்ட வார்த்தை பேசுவேன். எதுக்கு மரியாதைக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்துடுறதுன்னு வைங்களேன். பட் ஸ்டில் யார் பண்ண போறாங்க? உங்களுக்கே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அவங்கள வந்து கெட்டவங்களா காட்டுவாங்க, நல்லவங்களா காட்டுவாங்க. அவங்கள அப்படியே பாவமா காட்டுவாங்க. எல்லாமே அந்த ஒருத்தர காட்டும்போதே இவங்க தான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ இதுவரைக்கும் நான் சொன்னேன்னா, இது வந்து யாரையாவது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதுல நான் இப்போதைக்கு எனக்கு வின்னிங்க்கு அந்த யார் ஐடியா இல்ல. நான் நினைக்கிறது இன்னொரு இந்த வாரம் வரும்போது ஓகே. இப்ப இந்த இந்த பொருள்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க பாருங்க. ஓகே. இதோட இந்த 9 வந்து பிக் பாஸ் 9 க்ளோஸ் ஆயிடுச்சு. எல்லாம் வெளில வந்துருங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓ! அந்த லெவலுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ எனக்கு பார்வதிய கொஞ்சம் பிடிக்கும். ஓ! பெர்சனலா எனக்கு பிடிக்கும். நல்ல பொண்ணு அது. அ எப்பவுமே கூட லவுட் மவுத் அவ்வளோதான். லவுடா பேசுவாளே தவிர, இப்ப கூட எனக்கு தெரிஞ்சு அவ ஏன்னா நல்லா தான் அந்த பையன்கிட்ட அந்த ஹமருதீன் கமருதீன் கிட்ட கிட்ட. நல்லா ஆமா. பேசிக்கிட்டு, பேட் டச் எனக்கு தெரியுது அப்படின்றா. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தப்பா இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சது வினோத். சூப்பர். அவர பத்தி ஏதாவது தப்பு சொல்றாங்க. ஆக்சுவலி எனக்கு வினோத், இந்த பிரவீனு, இந்த இன்னொரு பையன் 4, 5 யாருமே இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. இப்ப வரைக்குமே தெரியல. இவங்க எதையாவது நடிச்சிருக்காங்களா? என்ன ஏது? எனக்கு தெரிஞ்சு பார்வ தெரியும். அந்த வாட்டர் மெலன தெரியும். அந்த அந்த அகோரிய தெரியும். அரோரா? அரோராலாம் தெரியாது. இந்த பார்வதி தான் மேம். என்னன்னா, ஒரு மாரி நம்பளுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, லைக் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் சரி, ஒரு மாரி இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. நை 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 நைன்னு கத்திக்கிட்டே, அவங்க வேணுன்ட்டு கத்துற ஐ மீன் கன்டென்ட்காக கத்துறாங்களா? இல்லன்னா வந்து
உண்மையிலேயே அவங்களோட சுபாவமே அப்படியே அப்படின்னு தெரியல. பட் ஒரு மாரி இரிட்டேட் பண்ற மாரி இருக்கு. அந்த மாரி உங்களுக்கு அது ஃபீல் ஆகலையா? இல்ல ஏங்க என்ன மட்டும் ஏங்க அத கேட்குறீங்க? நீங்க தானங்க 25 நாள் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு ஃபீல் ஆவலையா? எனக்கு அந்த ஃபீல் ஆகுது மேம். அப்ப எல்லாருக்கும் தான் அந்த ஃபீல் ஆவுது. இல்ல உங்களுக்கு அந்த புடிச்சிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? எனக்கு நம்ம பர்சனலாங்க என் கூட குக் வித் கோமாளில அந்த புள்ள 2 வாட்டி எனக்கு பேர் ஆச்சு. ஆ அதுக்கப்புறமா அவங்க அம்மா மட்டும் தான்னு எனக்கு தெரியும். அப்புறம் அது கார் வாங்கும்போது, அம்மா நான் இந்த மாரி கார் என்கிட்ட சொல்லுச்சு. பட் இந்த மாரி ஒரு ஒரு முகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்னொன்னு ஆக்சுவலி விளையாடுறா. அவ கொஞ்சம் விளையாடுறான்னுவேன் நான். கரெக்ட்டா விளையாடுறா. கன்டென்ட் குடுக்கணும். திட்டு வாங்கணும். நீ உன்ன உலகம் எவ்ளோ திட்டுதோ, உன்ன அவ்ளோ தூரம் வெளில அனுப்ப மாட்டாங்க. பட் நேத்து பிக் பாஸ் என்ன சொன்னாருன்னா, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் வந்து, இந்த கன்டென்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்து இங்க உண்மையா வாழ்றதுக்கு வந்திருக்கீங்க. ம். வெளிய தான் கன்டென்ட். ம். கன்டென்ட் வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத பத்தி அது எப்படி அப்படி சொல்லவே கூடாதுங்க. கன்டென்ட் தான் எல்லாமே. நீங்க வாழ்றதுக்கு தான் வந்திருக்கீங்க. என்ன லைவா நீங்க வாழ்றதுக்கு எப்படி இருக்கீங்க. வரும்? 100 நாள்ல வாழ்ந்து செத்து போயிடுவோமா? என்ன முட்டாள்தனமான பேச்சு இது? நமக்கு தெரியும் 105 நாள் அக்ரீமெண்ட் போட்டு வரோம். இங்க நான் 100 நான் வாழ்வேன் அப்படின்னா வர முடியும்? சரி 105 நாள் முடிஞ்சு போச்சு. நான் இங்க தான் வாழ வந்திருக்கேன். என்ன தொரத்தாதீங்கன்னா விட்டுருவீங்களா எப்படி? ஒரு பெட்டர் பெர்சனா மாறிட்டு நீங்க வெளிய போவீங்க எப்படி ஏங்க அப்படின்ற மாரி நீங்க என்ன சொல்றாங்க. திருத்துறதுக்கு நீங்க என்ன ஜெயில வச்சு நடத்துறீங்க? தப்பு பண்ணா உள்ள ஜெயிலும் இருக்கு மேம். என்ன ஜெயில்? அது ஜெயிலாங்க? அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த கார்னர்ல வச்சிருக்காங்க. இப்படி தூக்கி இந்த பக்கம் போட்டுறலாம். விளையாட்டு விளையாட்டா இருக்கணும். நீங்க இங்க திருந்த வந்திருக்கீங்கன்னா, அப்ப நீங்க தப்பானவங்கள உள்ள போட்டுருக்கீங்களா? இந்த கத்துக்க சீசன் அப்படிதான் வந்திருக்கிறீங்களா? இருக்கு. அது இந்த சீசன் இல்லங்க. அது ஏன் இந்த சீசன மட்டும் சொல்றீங்க? இந்த 9 சீசன் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதானே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இது சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா உள்ள இருக்கிறவங்க ஒருத்தங்க கூட பெர்ஃபெக்ட் கிடையாது. இன்னொன்னு, இதெல்லாம் வந்து இந்த அம்மா பேசுறதுக்கு யாரு? இப்ப வரும். இதுல கமெண்ட்ல இந்த அம்மா ரொம்ப ஒழுங்கு. இவங்க கஞ்சா அடிச்சிருந்தாங்க. இவங்க பார்த்தாங்க. நான் கஞ்சா அடிச்சிருந்தத. கரெக்ட்டா அந்த மக்கள் எல்லாம் கீழ போடுவாங்க. எனக்கு அத பத்திலாம் கவல கிடையாது. என்னன்னா, அந்த மாரி வந்து கன்டென்ட்ன்னு பேசாதீங்கன்னு வேற என்ன பண்றதுங்க? நீங்க உங்களலாம் வந்து பெட்டர் பெர்சன் ஆக்கணும். அப்ப யார் வொர்ஸ்ட் பெர்சன் அதுல? அப்ப இதுல வின் பண்ற ஒரு மனிதர், இல்ல ஒரு பொண்ணோ, ஒரு பையனோ, அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பெட்டர் பெர்சன். மிச்சம் 13 பேரும் பேட் பீப்பிளா? இந்த சீசன்ல மட்டும் தான் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல இல்ல எந்த அப்படின்ற மாரி சீசன்லயுமே அது இல்ல. எந்த சீசன்லயுமே அது இல்ல. இங்கேன்னு இல்ல. பிக் பாஸ், பிக் பிரதர் எதுலயுமே கிடையாது. டிசிப்ளின் அப்படின்ற விஷயம். டிசிப்ளின் இருக்காதுங்க. எனக்கு பிடிச்சது நான் செய்றேன். அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதனால நீங்க வந்து, ஐயோ! அவங்களுக்கு டிசிப்ளினே இல்லன்னு நீங்க சொல்லலாமே தவிர, எனக்கு அது வந்து நான் டிசிப்ளினா இருக்கேன் எனக்கு தோணும். இதுல டோட்டலாவே நீங்க ஒரு நோன் ஃபேஸ போடல. யாருங்க நோன் ஃபேஸ் இதுல? எனக்கு தெரியல. அ எ எவ்ளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. என்னன்னா, நம்ம என்ன தெரியுமா ஆசைப்படுவோம்? இந்த நடிகர், இந்த நடிகை உள்ள போனா, இவங்களுக்கு இந்த டாஸ்க் கிடைச்சா, இவங்க இத எப்படி பேசுவாங்க? எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தான் பார்க்கணும். சோ சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்கலாம். இவங்கள பாதி பேர் நமக்கே தெரியல. இவங்க இவங்களையே தெரியலன்னா, இவங்க பண்ண போற என்ன நம்ம பார்க்க போறோம்? எனக்கு இன்னொன்னு வந்து கனி வந்து நல்ல பொண்ணு. அது தெரியல விஜய் டிவி ஆகட்டும், அவங்கள தான் வின் பண்ண வைப்பாங்க. குக் வித் கோமாளில அவங்க வந்தாங்க. பெரும்பாலும் ப்ராஜெக்ட்ஸ் இது அந்த என்னது பெஸ்ட் குக்கிங் அவங்க தான் வின் பண்ணுவாங்க. நான் கூட தான் காரக்குழம்பு நல்லா வைப்பேன். ஆனா, அவங்களுக்கு வந்து காரக்குழம்பு கனின்னே பேர வச்சாங்க. அப்புறம் அவங்க தயிர் சாதம் ஃப்ரிட்டர்ஸ்ன்னு ஒண்ணு பண்ணாங்களாம். அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்கலாம் அந்த ஷெஃப்ப வச்சுக்கலாம் கத்துக்கிட்டாங்கன்னு. நான்லாம் எந்த ஷெஃப்பெல்லாம் வச்சு கத்துக்கலங்க. சரிங்களா? அப்ப அப்படி கத்துக்கிட்டு வந்தவங்களுக்கு வந்து பரிசு குடுக்கணும்னா, நான் கூட ஒரு 10 ஷெஃப் வச்சு கத்துக்கலாமே! இதெல்லாம் தெரியல. சேனலோட விஷயங்களே பல விஷயம் நமக்கு தெரியல. அப்போ அ இதுல எதுக்கு கனி? இன்னைக்கு வந்து அன்னைக்கு குக் வித் கோமாளி அப்ப குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்குன்னு அவங்க நெறைய பேசியிருக்காங்க. அவ்ளோ பிஸியா இருப்பாங்க. இன்னைக்கு 105 நாளுக்கு எப்படி நீங்க அக்ரீமெண்ட் போட்டு குழந்தைங்கள யார் பார்த்துக்கிறாங்க? உங்களுக்கு ஏங்க? எத்தனையோ பேர் இருக்காங்க. வழி விடுங்க. அவங்க செஞ்சுட்டு போட்டும். பட் இந்த மாரி இந்த கலை, அரோரா இவங்கலாம் வரதுக்கு பதிலா இவங்க கன்னி வந்தது ஓகே தானே மேடம்? இல்ல அதுவும் இல்ல. கனி வந்தது தப்புன்னே நான் சொல்லலங்க. ஏன் மத்தவங்களுக்கு ஸ்பேஸ் குடுத்துருக்கலான்றேன். வேற யாருமே இல்லையேங்க. ஏங்க நடிகருங்க இந்த வாட்டி வரல? ஏங்க எந்த ஆர்டிஸ்ட்டுமே வரல? நெறைய பேர்கிட்ட கேட்டுருக்காங்களாம். பட் இன்னும் தெரிஞ்சிருச்சுல தெரிஞ்சு பேடா விஷயம். போயிடும் அப்படின்னால வேண்டான்னு அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பிக் பாஸ்ல வின் பண்ணவங்களாகட்டும்,
கலந்துக்கிட்டவங்க ஆகட்டும், இன்னைக்கு வந்து யாரு லைம் லைட்ல இருக்காங்க? யாராவது இருக்காங்களா? ஏன்னா போன சீசன்ல வின் பண்ணவர் கூட இப்போ அந்த அளவுக்கு லைம் லைட்ல இல்ல. போன சீசன்ல யார் வின் பண்ணா? முத்துக்குமாரன். அந்த அளவுக்கு இல்ல. அந்த அந்த இருந்த கண்டஸ்டன்ட்ஸ் கூட பெருசா படங்கள்லோ, இல்ல சீரியலோ நடிச்சு எதுவும் பார்த்ததில்ல. மேம் தமிழ்ல ஏதாவது வந்ததா? ஆஃபர் வந்ததா? நீங்க எனக்கா? இல்ல, இல்ல. கூப்பிடவே இல்ல. நீங்க வந்து அத போறதுக்கு ஐடியா இருக்குன்னு கேட்கிறேன் மேம். இல்ல, இல்ல. கமல் அண்ணா இருந்த வரைக்கும் வந்தாலும் போக்கூடாதுன்னு இருந்தேன். ஓ! அண்ணா வந்து என்ன ஏதாவது சொல்லிட்டாருன்னா ரொம்ப ஹர்ட் ஆயிடுவேன். அதனால, இப்ப சுத்தமா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லப்பா. நம்ம அங்க என்ன வேலைப்பா செய்ய போறோம்? பெருக்கி துடைக்கிறது, இதெல்லாம் நம்மளால முடியாது. சமையல் ஒண்ணு செஞ்சுன்னு இருப்பேன். இப்ப கனி எப்படி அதுல சமையல் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, அந்த மாரி. பட் இப்ப நல்ல கன்டென்ட் எல்லாம் குடுக்குறாங்க போல இருக்கு. ஈக்குவலா கத்துறாங்க, கித்துறாங்க, நல்லா பண்றாங்க. மத்தபடி அதுல நம்ம என்னால போய் டாய்லெட்லாம் கழுவிட்டு இருக்க முடியாது. அது என்னவோ அது எனக்கு பிடிக்காது அந்த வேல. மேம் இப்போ நம்ம பேசும்போது இந்த பார்வதி கமருதீன் பத்தி பேசியிருந்தோம். ஸோ அது ஒரு மேட்டர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்டின்ட்டு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து திவாகர் கூட சண்டை போட்டுட்டு கமருதீன் கூட தான் சுத்திட்டு இருந்தாங்க. ஆஸ் எ ஃப்ரெண்டா நல்ல ஒரு பெர்சனா சுத்திட்டு இருந்தாங்க. நேத்து அகைன் திவாகர் கிட்ட ஜாயின் பண்ணிட்டு, கமருதீன் பத்தி கொஞ்சம் தப்பா பேசின மாரி, ஐ மீன் ஓப்பனா அந்த பேட் டச் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி பேசும்போது வெளிய வந்து கமருதீன் பேர் இன்னும் டேமேஜ் ஆகுமா? இல்ல ஏன் இப்படி சொல்றாங்க? அப்படின்ற மாரி. கமருதீன் பேரு டேமேஜ் ஆகுமான்னு, பார்வதி பேரு டேமேஜ் ஆகுமே. அந்த பையன் ஆ தெர்ல. அவரு என்ன பண்ணியிருக்காரு என்னன்னு அப்படின்னு. அவ்ளோ கோவம், அவ்ளோ ஆவேசம் வந்து லைஃப்லயே ஆவாது. தப்பான வார்த்தைகள் விடுறது இல்ல சண்டையில. தப்பான வார்த்தை விட்டா உன்ன திருப்பி விட போறாங்க. நீ அ அ நீ இப்ப இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுறன்னா, அங்க இருக்கிறாங்கன்னு வேணா அவங்க பயப்படலாம். இதுவே நீ மத்த இடத்துல விடு உனக்கு திருப்பி ஈக்குவலா கேட்பேன். டபுளா கேட்பேன். நான் கேட்பாங்க யாரா இருந்தாலுமே இல்லையா? ஸோ எனக்கு என்னவோ அவரு கொஞ்சம் ரொம்ப ரக்கடா நடந்துக்கிறாரு. பார்வதியோட அந்த ஒரு இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒண்ணா பார்வதி வந்து இப்போ வந்து கன்டென்ட் குடுக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அவ இல்லன்னா இப்ப நீங்க இது கூட பார்க்க மாட்டீங்க. அவள வெளிலயே விட மாட்டாங்க பாருங்க. ம். வெளிலயே விட மாட்டாங்க. வெளிலயே விட்டா கூட வைல்ட் கார்ட்ல திருப்பி உள்ள கூடுவாங்க. வெளியில போய் உன்ன பத்தி என்னென்ன பேசுறாங்கன்னு நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வா! அப்படின்னு கூப்பிடுவாங்க பாருங்க. ரைட். ஒரு சீசன்ல வனிதா மேடம் அப்படிதான் போயிட்டு உள்ள வந்தாங்க. ஹெல்மெட் என்ன ஒரே ஒரு கஷ்டம். இந்த சீசன்ல வனி அங்க இருந்திருக்கணுமே! அடடடடடடா! அவ்வளோதான். எல்லாரும் தூக்கி சாப்பிட்டு அவங்க சாப்பிடல அவ கரெக்ட்டா பேசுவா. கரெக்ட். ஸோ அந்த இந்த சீசன் 3ல இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்க தான் வெரி டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் நெனைக்கிறேன். இப்ப வரைக்கும் போனதுல. எப்பவுமே இப்ப வரைக்கும் அவ தான் எல்லாருக்கும் டஃப். அ வெளிய வந்து சில பேர் ஃபார் எக்ஸாம்பிள் விக்கல்ஸ் இந்த மாரி ஆட்கள்லாம் விக்கல்னா யாரு? அவங்க யாருன்னா, இந்த ரீல்ஸ் பண்றது ஆக்சுவலா அவர் வந்து ஸ்டாண்ட் அப் காமெடியன் அவரு. ம். அந்த ஸ்டாண்ட் அப் காமெடியன்லாம் பண்ணாங்க. சென்னை, பெங்களூர், வெளியூர்ல அந்த மாரி ஸ்டாண்ட் அப் காமெடியன் பண்ற அவர் தான் அதான் அவர் ப்ரொஃபஷனல். ஏஆர் ரஹ்மான் சாரே வந்து இவங்க பண்ண சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ் ரீல்ஸ்லாம் வந்து ரீகிரியேட் பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் சாரே. ம். இந்த மாரி வெளிய வந்து இவர் நெறைய கன்டென்ட் குடுப்பாரு அப்படின்ற மாரி எதிர்பார்க்கிறோம். பட் இவரும் வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாரி தான் இருக்காரு அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சேஃப் கேம் ஆடுறாரோ அப்படின்ற மாரி தோணுது. எல்லாருமே சேஃப் கேம் தான் ஆடுறாங்க. எல்லாருமே என்ன நெனச்சுக்கிறாங்க, எல்லாருமே என்ன நெனைக்கிறாங்கன்னா, நம்ம இப்படி பேசுனோம்னா கன்டென்ட். நம்மள வெளில விட மாட்டாங்க. நம்ம இப்படி பேசலன்னா, நம்ம சைலன்ட்டா இருக்கோம். நமக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும். எல்லாருமே சேஃப் கேம் தான் ஆடுறாங்க. ஏங்க சேஃப் இல்லாத கேம் எவனாவது ஆடுவானா? சேஃப் கேம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்வதி வந்து ஆடுறது அ அது சேஃப் கேமான்னு தெரியல. ஆனா அவங்க வந்துன்னா ஒருத்தர் கூடயே பழகிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா, அவ இப்படி பண்ணா, அப்படி அது பண்ணா அப்படின்னு டபுள் சொல்றாங்க. கேம்ங்க. டபுள் அதுதான். பட் ஆனா உள்ள போறதே வந்து நம்ம கன்டென்ட் குடுக்கணும், சண்டை போடணும். ஏன்னா பிக் பாஸ்னாலே சண்டை அப்படின்னு தான் மேம் இருக்கு. அப்பதான் ப்ரோமோல வரும், நம்ம ஃபுல்லா காமிக்கணும். பட் இது ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது, அது ஒரு கேமா அப்படின்ற மாரி இல்ல கேள்வி எனக்கு ஒண்ணுமே கேட்குறாங்க. புரியல. போன வாட்டியாச்சும் ஏதாவது அத பண்ணுங்க, இத பண்ணுங்கன்னு ஏதோ கேம்ஸ் குடுத்துருந்தாங்க. கரெக்ட் மேம். இவங்க எப்பவாவது சண்டைய நிப்பாட்டுனா, இந்த கேம் நுழைக்கலான்னு இருக்காங்க. இவங்க சண்டைய டே அண்ட் நைட் போட்டுன்னுக்குறாங்க. அதனால அவங்களே இன்னும் எதுவும் டாஸ்க் உள்ள குடுக்காம வெயிட் பண்ணுக்குறாங்க. நேத்து நடந்த ஒரு டாஸ்க்ல வந்து சொல்றாங்க, பார்வதி வந்து வாய்க்கு மட்டும் தான் லாயக்கி. அந்த டாஸ்க் சுத்தமா பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. அ இது மட்டும் முடிச்சுட்டேன்னா, நான் வந்து சூப்பரா பண்ருவேன் அப்படின்னு ஒரு டாஸ்க் ஒண்ணு நடந்தது. டாஸ்க்ல சுத்தமா 0வா இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. பண்ணலன்னா உடுங்க. சரி பண்ணல வெளில அனுப்பிச்சுடுங்க. அனுப்பி பாருங்க நீங்க. அனுப்ப மாட்டாங்களே! அப்புறம் சில பேர்கிட்ட சிலது தேவ. அவங்ககிட்ட வாய் தேவ. ஸோ இந்த மாரி சண்டை போட்டுட்டு இருந்தா பிக் பாஸ் உள்ள கண்டிப்பா வச்சுப்பாங்களா? அததான் கன்டென்ட்ன்னு அவ நெனச்சிட்டு இருக்கா. நியாயமான சண்டைங்க வரணும். ஓவியா இருக்கும்போதெல்லாம் ஏன் ஓவியா ஆர்மி வந்தது? இவ்வளவு நியாயம். இப்ப இங்க நியாயத்தோட ஸ்பெல்லிங் கேட்கறாங்க. இப்ப வந்து வைல்ட் கார்ட் என்ட்ரி உள்ள வரப்போறாங்க மேம். 4 பேர் வரப்போறாங்க. அந்த 4 பேர் வந்து ஒருத்தர் பிரஜன் சாண்ட்ரா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வரப்போறாங்க. அதுக்கப்புறம் அ அந்த பார்கவ் அப்படின்ற ஒரு ஆக்டர். திவ்யா பாரதி அப்படின்ற மாரி ஆக்ட்ரஸ் சீரியல் திவ்யா கணேஷ்.
சீரியல் ஆக்ட்ரஸ் வரப்போகிறாங்க. இந்த 4 பேர் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவங்க வந்தா கேம் ஏதாவது சேஞ்ச் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வைல்ட் கார்ட்னா ஜென்ரலா எதுக்காக உள்ள அனுப்புறாங்க? அதான் வைல்டு கார்டுனா என்ன அப்படின்னா அர்த்தமே எனக்கு தெரியல. என்னத்துக்கு வைல்டு கார்டுன்னு? வைல்ட் கார்ட்னா ஜென்ரலா ஒரு ஷோல என்ன பண்ணுவாங்கன்னா, எலிமினேட் ஆயிட்டு போனவங்கள லாஸ்ட்டா ஒரு சான்ஸ் குடுத்து, பெர்ஃபார்ம் பண்ணா டைரக்ட்டா ஃபைனல்ஸ் வந்துருங்க அப்படின்றது தான் வைல்ட் கார்டு. அப்ப ஏன் இப்ப இவங்கலாம் புது அதான் ஆளுங்கள தெரியல மேம். கூப்பிடுறாங்க? இது பிக் பாஸ்னால அது அந்த வைல்ட் கார்டு அப்படின்ற ஒரு டெர்மே மாத்தி இந்த சாண்ட்ரா இந்த பையன் பேர் என்ன? பிரசன்ட் மேம். ஹஸ்பண்ட் வைஃப். அவங்க பிரஜன் எனக்கு தெரியும். அவங்க எனக்கு தெரியும். ஜஸ்ட் அவங்க ஒரு படத்துல அந்த பையன் ஹீரோவா பண்ண படத்துல நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். மத்த 2 பேரும் எனக்கு யாருன்னு தெரியாது. அதுல வந்துட்டு அந்த பார்கவ் வந்துட்டு கனடா பிக் பாஸோடைய வாய்ஸ் இப்போ நம்ம வாய்ஸ் பேசுறாங்கல்ல நம்ம பிக் பாஸ் அவருன்னு ஆமா. சொல்றேன். ஓகே. அவருன்ட்டு சொன்னாங்க மேம். ஓகே. மேபி இது வந்து என்ன பேசுறேன்னா பார்கவ் மேபி உள்ள வந்தா ஏன்னா அவங்க வாய்ஸ் ஆர்டிஸ்டா இருக்காங்க இல்லையா பிக் பாஸ்ல. பார்கவ் உள்ள வந்தா இங்க தமிழ்ல அவர் பிக் பாஸ் பாஷை பேசுவாரு. இவர் கன்னடத்துல இவங்க 2 பேரும் பேசின்னு இருக்கலாம். இவங்க எல்லாமே வெளில இருந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இவங்க மார்னிங் குத்துன்னு இருப்பாங்க. வெளிய என்ன நடக்குது தெரியுமா? எல்லாம் அப்படின்னு இது மாதிரி கொஞ்சம் மிரட்டினே இருப்பாங்க. உடனே இப்போ இங்க இருக்கிறவங்கெல்லாம் பார்வதி மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன நடக்குது? ஏது நடக்குது? அப்படின்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். இவங்கள பார்த்தோம் வந்து இவங்க உள்ள போய் சண்டை போட்டு நல்லா ஃபோர்ஸா பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இந்த 4 பேரு பார்த்தோம் மேம். ஏன்னா வைல்ட் கார்டு எதுக்கு குடுப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வனிதா மேம் போன மாதிரி, அகைன் போயிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பூம் ஆக்குங்க அப்படின்ற மாரி தான் அனுப்புவாங்க. பட் இவங்க அந்த லெவலுக்கு ஆக்ரோஷமான ஆட்கள் இல்லையோ! அப்படின்ற மாரி இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த கமருதீனு, அங்க எஃப்ஜேவா? இவங்கெல்லாம் ஆக்ரோஷமான ஆளுங்க நெனச்சோம். எவ்வளோ டீசென்ட்டா ட்ரெஸ் போட்டுக்கின்னு வந்து அவங்க என்ட்ரிக்கு வந்தாங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமா மாரி தானே வந்தாங்க. அப்புறம் அவங்க இப்ப என்ன நாட்டம் காட்டுறாங்க? உள்ள எதுவுமே நம்ம கையில கிடையாது. அங்க போனா தான் தெரியும். மேம் இப்போ வாட்டர்மெலன் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு பேசியிருந்தோம். இதெல்லாம் அவர பத்தி பேசுறீங்களா? பட் இப்போ வந்து அவரு அந்த பிக் பாஸ் கேம் வந்து நல்லா தெரிஞ்சு, புரிஞ்சு ஆடுறாரோ அப்படின்ற மாரி தோணுது மேடம். நீங்க என்ன சொல்றீங்க? அவரு வந்து நான் நெனைக்கிறேன், இதுக்கு அப்ரோச் பண்ணும்போது எல்லா சீசனையும் பார்த்திருப்பாரு. எங்க எது பேசுனா, எப்படி பேசலான்றதெல்லாம் பார்த்துட்டு உஷாரா ஆடுறாரு. ரைட். ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு 1 வீக் போகும்போது அந்த அளவுக்கு இல்ல தெரியாம அப்படிலாம் இல்ல. எல்லாமே தெரியும் அந்த ஆளுக்கு. உஷாரா ஆடுறாரு. உள்ள வந்து இந்த குரூப்பிசம், ஃபேவரட்டிசம் இந்த மாரிலாம் இருக்கும்ல மேம். அந்த மாரி இந்த சீசன்ல யார் யார் அந்த மாரி குரூப்பா ஆடுறாங்க? ஃபேவரைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாரி நீங்க யார நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் இவங்க. அப்படின்னா நான் இவங்க கூட போய் சப்போர்ட்டு, "ஏய் நீ நல்லவன், வல்லவன்" எல்லாம் சொல்லி சப்போர்ட் வாங்கிப்பேன். இது இது நடக்க தானே செய்யும். ரைட். அப்படி பார்த்தா நீங்க வந்து யாருக்கு நாமினேஷன் ப ப சொ போற அப்படின்னு பேசிக்கவே கூடாது. அது பேசுறாங்க ஓப்பனா. அப்புறம் அதெல்லாம் பிக் பாஸ் கேட்க மாட்டாரு. கன்டென்ட்ன்னு வார்த்தை சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. மக்களோட சைடுல இருந்தும் அந்த லெவலுக்கு பிக் பாஸ் இந்த சீசன் பார்க்க புடிக்கல அப்படின்னாலும், சில பேர் டைம் பாஸ்க்காக பார்க்குறாங்க. இன்னும் சில பேர் வந்து கொஞ்சம் அடல்ட் கன்டென்ட்லாம் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் அந்த மாரி பார்க்குறாங்க. லைக் இல்ல, 24 அவ்ளோ அடல்ட் கன்டென்ட்லாம் இல்ல. ஏன்னா சிங்கிள் மீனிங்ல தான் பேசுறாங்க. தப்பாலாம் ஒண்ணும் பேசல நீங்கலாம் நெனச்சுக்கிறீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அவங்கலாம் முட்டாளுங்க கிடையாது. எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் பேசுறவங்க தான். இன்னொன்னு தெரியும். அப்ப நான் அத கேட்கிறேன். அதுக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி மலையாள படங்கள் எடுத்துருந்தாங்க. இப்ப மலையாள படங்கள் எடுத்து டிவில விட வேண்டியது தானங்க. அத விட்டுட்டு இப்ப எதுக்கு இந்த பிக் பாஸ்ன்னு இவ்ளோ செலவு பண்ணிட்டு இத பார்த்துட்டு இருக்காங்க? எல்லாருக்கும் வேற அந்த குழந்தைங்க பார்க்குறாங்க, கெட்டு போறாங்க. குழந்தைங்க இத பார்த்து தான் கெட்டு போவாங்களா? எனக்கு என்ன தெரியுமா? இந்த இந்த இப்படி பேச்செல்லாம் இருக்குல்ல. அது இது இவங்களும் க்ளோஸ் அப்ல இப்படி விரல அமுக்குறதெல்லாம் காட்டுறாங்க. அப்போ உங்களோட விஜய் டிவி வியூவர்ஸ் எத பார்க்கணும்னு உங்களோட எடிட்டர்ஸ் லைக் பண்றாங்க பாருங்க. அப்ப தப்பு யார் மேல? எக்ஸாக்ட்லி அவங்க மேல தான். ஏன்னா அவங்க நீ அதெல்லாம் காட்டாதப்பா. அங்க நடக்கிற சண்டைய காட்டு, அவங்க என்ன சாப்பிடுறாங்கன்னு காட்டு. அத காட்டு. இத விட்டுட்டு இப்படி விரல அமுக்குறது காட்டுறது. அவங்க வந்து இப்படி மடியில அப்படி படுத்துக்கிறது காட்டுறது. அப்படி படுத்தாலாம் தப்பெல்லாம் எனக்கு தோணல. பட் பார்வதி இப்ப வந்து பேசுனது தப்பு. அதாவது நானு அங்க இருக்கும்போதே என் பசங்க, "அம்மா தலை வலிக்குதும்மா." "அட எனக்கு கால் வலிக்குதுடா." நான் கால் அமுக்கி விட்டுருக்காங்க. எல்லாம் புள்ளைங்க, அண்ணன் தம்பிங்க, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நெனச்சுட்டு பண்ணலாம். அது தப்பு கிடையாது. அத பண்ணிக்கிட்டு, அத அனுபவிச்சுட்டு வந்து எனக்கு அது பேட் டச்சுன்னு சொல்றது பார்வதி மேல தப்பு இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உங்க கிட்ட தாங்க கத்திரி இருக்கு. நீங்க கரெக்ட்டா எடிட் பண்ணி, அத நல்ல விதமாவே போடலாமே. நீங்க ஒரு 24 ஹவர்ஸ்ன்னு ஒண்ணு போட்டு, அதுல கண்றாவி எல்லாம் காமிச்சு, அத திருப்பி எடிட் பண்ணி, அத விட கண்றாவியா கரெக்ட்டா 1 ஹவர்ல காமிச்சு,
நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்க மக்களன்றது விஜய் டிவியும் எண்டமோல தான் கேட்கணும். ஏன்னா உள்ள நெறைய பாட்டு பாடுறாங்க, விளையாடுறாங்க. பட் அந்த மாரி விஷயங்கள் காமிக்கலாம். இது காமிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இருக்கு. ரைட் மேம். இந்த 25 டேஸ் பத்தி நீங்க டீட்டெயிலா சொன்னீங்க. மீதி இந்த 75 டேஸ் எப்படி போகும் அப்படின்ற மாரி உங்களுடைய ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. இல்ல இல்ல எனக்கு முடிச்சுக்கலாம். தெரியலங்க. இப்போ வரைக்கும் இந்த கலையரசன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காப்ல? நான் அதான் அன்னைக்கே சொன்னேன். அவரு ஒரு கேனிபல்ங்க. எப்படிங்க வந்து இப்ப வேற சாப்பாடெல்லாம் வேற எடுத்துன்னு போயிட்டாங்க. அவரு யார புடிச்சு எப்ப தின்ன போறாரோ? அது ஒரு பக்கம் எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. அவரு ஒரு வேள இதுலலாம் எ வெளியில எலிமினேட் ஆவலன்னா கூட, ஒரு வேள இவங்களுக்கெல்லாம் கூட பயம் இருக்கும். அவரு எல்லாம் சாமியெல்லாம் வர வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாருன்னு பயம் இருக்கும். ஒண்ணே ஒண்ணு எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம்னா, எண்டமால் எண்டமால் தான் கேட்கணும். எண்டமால் அண்ட் விஜய் டிவி 2த்தையுமே கேட்கிறேன். இப்ப இருக்கிற இந்த 15 பேரோ, 14 பேரோ, 12 பேரோ எத்தனையோ பேர், இவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்கல்ல. நீங்க மேக்கப் சாமான் அது ரொம்ப சந்தோஷம். ஒண்ணும் 1 மணி நேரம் மேக்கப் போடாம, இப்ப பாதி மேக்கப் இல்லாம இருக்கிறது வந்து இதுதான் லைவ்லியா இருக்கு. ஆனா, இருக்கிற ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்களே. இதுவே வனிதா, இல்ல காயத்ரி, இல்ல இந்த மாரி ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்தாங்கல்ல. நமிதா, மும்தாஸ் இவங்கலாம் இருந்தாங்களே. அப்ப ப்ரொவிஷன்ஸ் இப்படி எடுத்துட்டு போயிருப்பீங்க நீங்க. இப்ப எதுவுமே இல்லாம எடுத்துட்டு போனீங்களே. இது தப்பா? கரெக்ட்டா? ஒரு நடிகருங்க இருக்கும்போது நீங்க செஞ்சீங்களா? அப்போ இவங்களெல்லாம் நீங்க வேல்யூ பண்ணல. ஒரே ஒரு ரவ வச்சுட்டு உப்பு கூட இல்லாம நீங்க எடுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. பட் ஆனா அது வந்து திருப்பி குடுத்தாங்கன்ட்டு அப்பத்துக்கு அவங்க என்ன சாப்பிட்டாங்க? எதுவுமே இல்லன்றத நம்ம கண்ணால பார்த்தோம். அதான் சொல்றேன் நம்ம பார்க்கலையே. அப்பத்துக்கு அதுல வந்து அவங்க என்ன பேசிக்கிறாங்க, "இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தினீன்னா, இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நெறைய வரும்." அப்படின்னு. நீங்க சொல்லுங்க. இது நானா இருந்திருந்தேன்னு வைங்களேன், எனக்கு தெரியும் அது எங்க நடக்குதுன்னு. அப்படிதான் நான் செட்டையே எரிச்சுட்டு வந்துட்டு இருப்பேன். தப்புங்க. சாப்பாடு விஷயத்துல கை வைக்கிறது சாப்பாடு தப்பு. முதல்ல கனி உப்பு போட்டதே தப்புங்க. கேவலமான செயல்ங்க. ஒண்ணு தெரியுமா? ஒரு ஒரு சாதாரணமா சமைக்கிறவங்க. இவங்க குக் வித் கோமாளில வின் பண்ணவங்க. சாதாரணமா எது எப்படி எப்ப போடுறது? வெங்காயம் ஃபர்ஸ்ட்டா இப்படி தெரிஞ்சவங்க கூட பயந்து பயந்து உப்பு பார்த்து ஒரு சாப்பாட்டுல இப்படி உப்பு போட்டது. என்னன்னா எல்லாரும் போட்டுருக்கலாம். நான் போட மாட்டேன்னு சொல்லியிருந்தா, அங்க நின்னுருப்பாங்க கனி. தெரிஞ்சு துரோகம் பண்ண முடியாது. தெரிஞ்சு என்னால உப்பு போட முடியாதுப்பா. தெரியாம தவறி விழுந்தா பரவால்ல. உனக்கு அங்க ஃபுட் வேஸ்ட் பண்ணீங்க. அது இன்னொருத்தன் சாப்பிட்டான், இல்ல அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் நான் நான் அதுக்கெல்லாம் வரல. ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சே உப்பு போட்டது தப்பு. அன்னைக்கு நீங்க ஃபுட் வேஸ்ட் பண்ணதால, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுட்டு இல்லாம ஸ்டார்வ் ஆறீங்க. சரியா? இது என்னோட ஒரு கால்குலேஷன். பட் மத்த நடிகருங்க இருந்திருந்தால், இவங்க வந்து இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ எடுத்து வச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ, உள்ள இருக்கிற இந்த கண்டஸ்டன்ட்ஸ இவங்க பெருசா மதிக்கல. ஸோ, நார்மலாவே உள்ள போயிட்டு வெளில வந்தா 90% கெட்ட பேரோட வராங்க. இவங்க 190% கெட்ட பேரோட வரப்போறாங்க. ரைட். ஸோ ஆப்வியஸா பிக் பாஸே இவங்கள யாரும் மதிக்கல அப்படின்ற இதுல தான் இருக்கு. இவங்களும் பிக் பாஸ் மதிக்கல. மதிக்கல. ஸோ அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மேபி ஒரு நல்ல சான்ஸ்ல நம்ம ஒரு 50த் டேவோ இல்ல அதுக்கு முன்னாடி இந்த நல்ல மாரி ஒரு ஏதோ ஆசை இருக்கா? ஆமா நடுவுல 105 ஏதாவது நாள் நடக்கட்டும் வரேன். ஏதாவது அதான் பேசிக்கலாம். 105 நாள் நடக்க போகுது மேம். அந்த 105 நாள் எப்படி போக போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன் 25 டேஸ் கடந்ததே பெரிய விஷயமா தான் நான் பார்த்தேன். அதான் 25, 25 அப்படின்றேன். இன்னும் ஒரு நல்ல கன்டென்ட் நல்லா நடந்தா நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்றேன். கண்டிப்பா பேசுறேன். தேங்க் யூ மேம். வணக்கம். தேங்க் யூ.